இன்னைக்கு 4-2-1ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஏடா மோனே, இன்னைக்கு 6:30க்கு அலாரம் வச்சுட்டு நான் எஞ்சது என்னமோ 6:35க்கு தான். நான் நேத்தே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அம்மாவனத்துக்கு சீக்கிரம் போகல அப்படின்னா இட்லி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அதில் நடராஜா சர்வீஸை சைக்கிள் ஸ்பீடில் போட்டு 6:59க்குலாம் போயாச்சு. ஆனால் அவங்க நமக்கு இட்லி கொடுத்தது என்னமோ 7:15க்கு தான். அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சான இட்லியை சாம்பார்லையும் தொட்டுட்டு ப்ளஸ் பொடியிலையும் தொட்டு சாப்பிட்டேன். பொடி செம காட்டமாக இருந்துச்சுங்க. அதை சாப்பிட்டது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பின்னிவிழுகள் எனக்கு தாங்க தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட ஃபோன் ஒன்று கொடுக்க வேண்டியதுன்னு ரேபிடோ நம்பரை புக் பண்ணி டேரெக்டாக எங்கள் அக்காவோட கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 160 rupees சார்ஜ் பண்ணாங்க. டேரெக்டாக வீட்டுக்கு வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சோறு ப்ளஸ் மீன் பொரிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம், உண்ட மயக்கத்தில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் சாயங்காலம் இருந்துச்சுன்னா முறுக்கு சாப்பிட்டேன். இந்த முறுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அன்னைக்கு சாப்பிட்ட ஓம்பொடி முறுக்கோடு இது பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு மனமான காஃபியை போட்டுட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, வான வேடிக்கை போட்டாங்க. அதை வாயை பிளந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை நீங்களும் ஆன்னு பாருங்கிறதுக்காக உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ மாதிரி இன்சுலின் ஊசி எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. பிகாஸ் அவங்க ஊசி போடாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால. அது என்னுடைய கொள்கை நண்பர்களே, அது என்னுடைய கொள்கை. அதனால் நான் ராத்திரி என்ன சாப்பிட்டேன்னா தோசை ப்ளஸ் மீன் குழம்பு ப்ளஸ் குழம்பு மீனை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. பிகாஸ் நாளைக்கு காலையில் காலேஜ். 4 நாள் லீவு எப்படி தான் போச்சு எனக்கு தெரியலடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப வருத்தத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோ வந்தால் பார்க்கலாம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.